ஒரு சிலர் குறிப்பாக இப்போ இருக்கிற முதலமைச்சரும் சரி மற்ற தலைவர்கள் எல்லாம் சரி ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சி திடீரென்று பாஜக கூட்டணியில் சேர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 98 திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 6 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம். அப்பொழுது அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது, திமுகவும் 5 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தது. அதன் பிறகு 2014 பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி. இப்போ அதிமுக வெளியேறி இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்களுடைய வயிற்றெரிச்சல். அது நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை எள்ளலும் விட்டு கொடுக்க போவது கிடையாது. அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்கு என்ன? சமூக நீதி. சமூக நீதிக்காக 44 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள். இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்குறேன், திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்குறேன். சமூக நீதிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்காக நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க? உங்கள் தலைவர்கள் பண்ணதை விட்டுடுங்க. கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க? நீங்கள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டு வராரு. நீங்கள் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், நாங்கள் 10% கொடுத்துட்டோம். எப்போ கொடுத்தீங்க? உங்களை நாங்கள் முதலமைச்சராக தொடர வச்சோம் 2019. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கி முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது. 2 ஆண்டு காலம் நீங்கள் எங்களால் தான் முதலமைச்சராக தொடர்ந்தீங்க. அந்த 2 ஆண்டு காலத்தில் உங்களை எத்தனை முறை நாங்கள் வந்து பார்த்தோம்? நான் பார்த்தேன், ஐயா பார்த்தாரு, எங்களோட கௌரவ தலைவர் பார்த்தாரு. எதுக்கு பார்த்தோம்? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு 1, 2 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அப்போ உங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வரதுக்கு உங்களுக்குலாம் தைரியம் இல்லை. இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. 2 ஆண்டு காலமாக எவ்வளோ கோரிக்கை வச்சோம், அப்போ கொடுக்கல. நீங்கள் 4 மாதமாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தணும், அப்பயும் நீங்கள் கொடுக்கல. எப்போ கொடுக்குறீங்க? நீங்கள் தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க நேரத்தில் 12 மணிக்கு எங்ககிட்ட இவ்வளோதான் நாங்கள் சீட்டு கொடுப்போம், இதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் நாங்கள் 1 மணிக்கு சட்டத்தை கொண்டு வருவோம். இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் உங்களுடைய அக்கறையா? உங்களுக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்பே கொடுத்துருப்பீங்க, இல்லை 2 ஆண்டு கால இடைவெளியில் கொடுத்துருப்பீங்க. குறைஞ்சது 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்துருக்கலாம். அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது அவருக்கு. இன்னைக்கு வந்து பேசலாம், குறை சொல்லிட்டு இருக்கலாம். அவசரமாக கடைசி நிமிடத்தில் கொடுத்ததுனால தான் நீதிமன்றம் அந்த தடை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்துருந்தீங்கன்னா தடை பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது மனசார நீங்கள் கொடுக்கல, அறகுறையாக கொடுத்தீங்க, அவசரமாக கொடுத்தீங்க. கடைசி நிமிஷத்தில் தேர்தல் கூட்டணியில் கையெழுத்து போட்டாதான் நான் கொடுப்போன்னு சொல்லியும் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் உண்மையாக கொடுத்தது கிடையாது. நீங்கள் கொடுத்தது ஏதோ தேர்தலுக்காக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு தெரியாது அது. சரி, உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்ததுன்னா, சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா, நீங்கள் திமுக அரசை நீங்கள் கேட்டிருக்கணும்ல. நாங்கள் கொண்டு வந்த சட்டம் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தோம், அது ரத்து பண்ணிட்டாங்க, திமுக அதை கொண்டு வரணும், மீண்டும் கொண்டு வரணும்னு ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வந்ததா? உங்கள் வாயில் வரல. உங்களை சார்ந்த 5 அமைச்சர்கள், இந்த சமுதாயத்தில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க ஏதாவது பேசுனாங்களா? இல்லையே. சட்டமன்றத்தில் எங்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய கௌரவ தலைவர் GK மணி அவர்கள் தலைமையில் கருப்பு உடை காட்டுறாங்க, கருப்பு சட்டை போட்டுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் வரணும்னு ஆக்ரோஷமாக பண்ணாங்க. அப்போது உங்கள் கட்சியில் 66 MLA இருந்தாங்களே, யாராவது ஒரு MLA வாய் திறந்தாங்களா சட்டமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு? இல்லையே. செல்வ பெருந்தகை அவரு பேசுறாரு, வேற கட்சியை சார்ந்தவர். ஆனால் சட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்ல உங்கள் கட்சியில் ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் பேசுறது உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு என்ன பயம், என்ன தயக்கம்?
நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாது. எங்களுக்கு பாடம்லாம் வேண்டாம். எங்கள் ஐயா 44 வருஷமா உங்களுக்கு தான் பாடம் நடத்திட்டு இருக்காரு. இவரு பாடம் நடத்திட்டு இருக்காரு. சமூக நீதி ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுறாரு. இவர் பேசுறாரு. ஏன் நீங்கள் இந்த போய் எடுத்து கொண்டு வர வேண்டியதானே? நாங்கள் உங்ககிட்ட சேர்றப்ப என்ன பண்ணோம்? 10 அம்சம் கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கை? அதில் 1 வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, 2 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, காவிரி டெல்டா பகுதியெல்லாம் கொடுத்தோம். டாஸ்மாக் கடை மூடணும்னு எல்லாமே கொடுத்தோம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஐயா உங்களை எத்தனை முறை வந்து பார்த்தாரு நேரில். அப்போ ஏதாவது கணக்கெடுப்பு நடத்துனீங்களா? கடைசியில் வேற நிர்பந்தம் பண்ணி போராட்டம் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் குலசேகரன் கமிட்டின்னு ஒன்று ஏதோ பேருக்குன்னு போகிறீங்க. நிதியும் கிடையாது. அது ஒரே ஒரு ஆள், அவர் ஆஃபீஸு, ஒரு கார், அவ்வளோதான். அதுவும் காலாவதி ஆகி போயிடுச்சு. இதெல்லாம் அடையாளத்துக்கு செய்யறது அரசியல். அதெல்லாம் எங்களுக்கு அடையாளமோ அரசியல், அடையாள அரசியல் எங்களுக்கு தெரியாது. உணர்வுபூர்வம் நாங்கள் பண்ணுவோம். அதே போன்று இங்கே ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, இதே தான் கேட்குறாரு, சமூக நீதி. பிஜேபிக்கு போனால் சமூக நீதி நாங்கள் இழந்துருவோமா? இதுக்கு முன்பு பிஜேபியில் நாங்கள் இல்லையா? சமூக நீதி பற்றி நாங்கள் பேசலையா? நீங்கள் தான் சமூக நீதி பற்றி மறந்துட்டீங்க. இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன போச்சு? ஏன் உங்களால் எடுக்க முடியல? உங்களுக்கு உணர்வும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணமும் கிடையாது. பீகாரில் எடுக்கிறாங்க, கர்நாடகா எடுக்கிறாங்க, தெலுங்கானா எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க. நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எடுக்கலாம். அதிகாரம் யாரு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் இது ஏமாத்து வேலை. இதெல்லாம் அதனால இது 2 பேரும் மாற்றி மாற்றி சும்மா குறை சொல்றதுல அதை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து எள்ளளவும் நாங்கள் இறங்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்னென்ன எங்கள் கட்சி தொடங்குற காரணம் நோக்கமே அது கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம்.